அநாகரிகம் பற்றி பேசுகிற தர்மேந்திரா பிரதான் அவர்களே, எது நாகரிகம்னு உங்களால் சொல்ல முடியுமா? எந்த மாநிலத்திலிருந்து வரியை வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பட்டினி போடுறதுதான் நாகரிகமா? தமிழ் பிடிக்கும், தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்ட தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறது தான் நாகரிகமா? தாய்மொழிய வலியுறுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு அதை செய்யாம சமஸ்கிருதத்தை இந்தியையும் திணிக்கிறது தான் நாகரிகமா? குஜராத்ல இயற்கை பேரிடர் வந்தா அன்று மாலையே 10,000 கோடி ரூபாய் ஒதுக்குறதும், தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து 2 ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்க கேட்டதுல 1 விழுக்காடு நிதி கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சுட்டு 7 வருஷமா அதை கட்டாம ஏமாத்துறது தான் நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். அநாகரிகத்தை அராஜகமாக பயன்படுத்துறது நீங்க தான். இந்தி ஏத்துக்கலன்னா நிதி தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா? தமிழ்நாட்டை சார்ந்தவங்களை அராஜகவாதிகள் சொன்ன தர்மேந்திர பிரதான் 1/2 மணி நேரத்தில் மன்னிப்பு வச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள். இந்த போர்க்குணத்தை அவங்களா தாங்கிக் கொள்ள முடியல. அதனால்தான் தமிழ்நாட்டிலிருந்து வர உறுப்பினர் எண்ணிக்கையை குறைக்க சதி செய்யறாங்க. தொகுதி மறுசீரமைப்பு எனும் கத்தி தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ 39 மக்களவை தொகுதிகள் இருக்கு. பாண்டிச்சேரி 1 அது 40, அது வேற. தமிழ்நாட்டில் 39. இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. பொதுவா மக்கள் தொகை வச்சுதான் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்படுது. மக்கள் தொகை குறைவா இருக்கிறதுனால நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கையும் குறையும். தமிழ்நாடு மொத்தமா 8 மக்களவை இடங்களை இழக்கும்னு தெரியுது. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 இல்ல 31 எம்பிக்கள் தான். நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். வட மாநில பகுதி தமிழ்நாட்டினுடைய குரல் நசுக்கப்படும். இத திமுக தடுத்து நிறுத்தும்.